வேடுவ குலத்தில் அப்பெண் குழந்தை பிறந்தது. மற்ற குழந்தைகளைப் போலவே அந்த குழந்தையும் காட்டுச் செடி போல வளர்ந்தது. வேடுவர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கென்று தனி சிரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேகமாக 5 அல்லது 6 குழந்தைகள் குறைந்தபட்சம் இருக்கும். முதல் குழந்தை பெண் என்றால் அதுவே மற்ற குழந்தைகளுக்கு தாயாகி அரவணைக்கும். பெற்றவர்களுக்கு தேனும் தினையும் சேகரித்து மிருகங்களை வேட்டையாடி தேடிய பொருட்களை விற்று வரவே பொழுது சரியாக இருக்கும். அப்போதுதானே அவர்களின் ஜீவனம் நடக்கும். இதில் தனியாக குழந்தை வளர்ப்பில் அக்கறை எப்படி எடுக்க முடியும்? ஆனால் இக்குழந்தை சேற்றில் மலர்ந்த செந்தாமரையைப் போல வேடுவ குலத்தில் பிறந்தது. சிலருக்கு பகவானின் அனுக்கிரகமும் வீடு பேரும் தங்களது வாழ்நாளில் அவர்கள் கடைபிடிக்கும் நெறிமுறைகள் பாவ புண்ணிய பலன்கள் கிட்டும். ஆனால் சில அபூர்வ ஆத்மாக்கள் பிறக்கும் போதே பகவானின் அனுகிரகத்தோடு பூமியில் உதிக்கும். அப்படி ஒரு அபூர்வ ஆத்மாதான் சபரி. அவள் மற்ற வேடுவ குழந்தைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தாள். பிற குழந்தைகளைப் போல சேற்றிலும் மற்றவர்களுடன் சண்டையிடுவதில்லை. மாலையில் வீடு திரும்பும் பெற்றோர்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களுக்காக சண்டை பிடிப்பதில்லை. அவளது அமைதியும் தன்னிறைவும் பிறர் காணா வண்ணம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தது. 5-6 வயது இருக்கும். அப்போதே சபரிக்கு தன்னுடைய சுற்றமும் சூழலும் ஒருவித அலுப்பை தர ஆரம்பித்தது. தானும் வளர்ந்து தன் அன்னையையும் அக்கால்களையும் போல தேனை சுத்தம் செய்து சுள்ளிக்கட்டைகளை பொறுக்கி காட்டு விலங்குகளை வேட்டையாடி பின் வேடுவன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு மீண்டும் அவர்களைப் போலவே 5-6 குழந்தைகளை பெற்றெடுத்து நினைக்கும் போதே அவள் மிகவும் சோர்வுற்று விட்டாள். தன் பிறப்பு இதற்கானதல்ல எனும் நினைப்பும் தான் அடைய வேண்டியது எங்கோ ஒளிந்திருக்கிறது என்று தோன்றியது. அதனை தேடி அலையும் பெரும் வேட்கையும் அவளுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் அவளுடைய இருப்பிடத்தை விட்டு வெகு தொலைவு கிளம்பிவிட்டாள். வேட்டுவ பெண் அல்லவா, இயல்பிலேயே அவளுக்குள் இருந்த துணிவும் அஞ்சா நெஞ்சமும் அதனை தூரம் காட்டில் பயணிக்க உறுதுணை புரிந்தது. அவள் நீண்ட தூரம் பயணித்து தன் கூட்டத்தை விட்டு வந்து சேர்ந்த இடம் மதங்க முனிவரின் ஆசிரமம். அவள் அங்கு அடைந்தபோது பிராத்த காலம் என சொல்லப்படும் அதிகாலை. முனிவர்களும் சீடர்களும் சற்றே தொலைவில் இருக்கும் பம்பை நதியில் நீராடுவதற்கு செல்வதை பார்க்கிறாள். அவர்கள் செல்லும் வழியில் முட்களும் செடி கொடிகளும் காய்ந்த சுள்ளிகளும் நிரம்பி வழித்தடத்தை அடைத்து கொண்டிருப்பதை காண்கிறாள். மதங்க முனியின் தெய்வீக உருவமும் அவள் சீடர்களின் ஒழுங்கு நெறியும் அவளுள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. தன்னால் இயன்ற சேவையை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து தினமும் அவர்கள் வந்து போகும் வழியை சுத்தப்படுத்தும் முயற்சியில் இறங்குகிறாள். சுள்ளிகளை பொறுக்கி தூர எறிந்து செடிகளையும் கொடிகளையும் வெட்டி சீர்திருத்தி அங்கங்கு விழுந்திருந்த குச்சிகளை சேர்த்து துடைப்பம் போல் கட்டி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிறாள். அவ்விடம் துப்புரவாகவும் குளிர்ச்சியாகவும் எப்போதும் இருக்கும். அதுபடி நீர் தெளித்து கோலமிட்டு வைக்கிறாள். அடுத்த நாள் அவ்வழியே சென்ற மதங்க முனிவர் யார் கல்லும் முள்ளும் நிறைந்த இவ்விடத்தை இத்தனை சுத்தமாக மாற்றியது என அதிசயித்து சீடர்களிடம் கேட்க தங்களுக்குள் தெரியாது என்கின்றனர். ஒரு சீடனை அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து யார் இதை செய்வது என்று பார்க்கும்படி பணிக்கிறார் மதங்க முனிவர். அச்சீடனும் பார்த்து வந்து சின்ன குழந்தைதான் எத்தனையும் செய்கிறாள் என்றான். ஆசிரமத்திற்கு அழைப்பது சபரியை பற்றிய முழு விவரம் அறிகிறார் மதங்க முனிவர். அவருக்கு அப்போதே தன் ஞான திருஷ்டியில் சபரியின் பிறப்பு காரணத்தை அறிய முடிந்தது. அவரை வணங்கிய சபரி தன்னால் இயன்ற சேவைகளை அவர்களுக்கு செய்து வர அனுமதி தருமாறு வேண்டுகிறாள். பின் மதங்க முனிவரின் ஆசியுடன் அவருக்கும் சிஷ்யர்களுக்கும் சேவை செய்து கொண்டு மன நிறைவுடன் தன் காலத்தை கழிக்கிறாள் சபரி. இது இவ்வாறாக இருக்க மதங்க முனிவரின் குடிலை சுற்றி வசித்த மற்ற முனிவர்கள் சபரியை பற்றி தவறாக அவதூறு பேச ஆரம்பித்தனர். மதங்க முனிவர் தன்னிடம் விட வயதில் மிகவும் சிறியவளை, அதுவும் வேட்டுவ பெண்ணை தன் ஆசிரமத்தில் தங்க வைத்துள்ளார், இது அபச்சாரம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் ஆசிரமத்திற்கு வருவதையும் நிறுத்திவிட்டனர். இப்படியாக அருகருகே இருந்த மற்ற எல்லா ஆசிரமங்களிலும் வதந்தி பரவி அடுத்த ஆசிரமத்தின் சீடன் ஒருவன் மதங்க முனிவரின் சீடனிடம் சபரியை பற்றி அவதூறாக பேசி வம்புத்தான். கேலி பேசிக்கொண்டே குளிப்பதற்காக பம்பையில் இறங்கினான்.
அவன் கால் வைத்தவுடன் பம்பை நதி முழுவதும் கருமை நிறத்தில் கூவம் போல் கழுவு நீராகி துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அதை கண்டு பதைத்த எல்லா சீடர்களும் மதங்க முனிவரிடம் ஓடி நடந்ததை கூறினர். முனிவர் மென்முறுவலுடன், ஓ, அப்படியா விஷயம்? சரி, பாதகம் இல்லை. சபரியை நான் சொன்னேன் என்று சொல்லி அதில் நீராடச் சொல்லுங்கள் என்றார். சபரியும் அவரின் ஆஞ்சைப்படி சாக்கடை போல் துர்நாற்றத்துடன் ஓடிக்கொண்டிருந்த பம்பை நதியில் முகசுகிப்பின்றி இறங்கினாள். அட, என்ன ஆச்சரியம்! அவள் நீரில் இறங்கியதுமே கழுவு நீர் போல ஓடிக்கொண்டிருந்த நதி நிறம் மாறி சுத்தமான ஸ்படிகம் போன்று ஆகிவிட்டது. சபரியை பற்றி இழிவாக பேசியவர் எல்லாம் இதை கண்டு கேள்விப்பட்டும் தத்தம் வாயை மூடிக்கொண்டனர். அவளுடைய பெருமைகளை அனைவரும் உணரும் விதமாக அந்த நிகழ்வு அமைந்தது. மதங்கமுனியின் காலம் முடிவடையும் வேளையில் அவர் சபரியை அழைத்து, என் காலத்துக்கு பின்னும் நீ குடிலேயே இருந்து கொண்டிரு. தகுந்த சமயம் கணிகையில் ராமர் ஒருவர், லக்ஷ்மணர் என இன்னொருவர் இங்கு வருவார்கள். திருமாலின் அவதாரமான அவர்களுக்கு பூஜையும் பணிவிடையும் செய்யும் பேற்றை நீ பெறுவாய். பின் உன் பிறப்பின் பலனை அடைந்து மேலுலகம் வருக என்று கூறினார். மதங்கமுனியின் காலத்துக்கு பின்னும் சபரி மரியாதையுடனும் பெருமையுடனும் நடத்தப்பட்டாள். ஆசிரமத்திற்கு கைங்கரியம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை தொடர்கிறாள். ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டும் என்று மதங்கமுனி சொல்லிய நிமிடத்திலிருந்து அவள் ஸ்ரீராமநாமத்தை ஜபித்து கொண்டும் ஸ்ரீராமரை எதிர்பார்த்தும் காத்து கொண்டிருக்கிறாள். வயதாகி கேவையான பின்னும் ராமனுக்காக காத்திருப்பு அவளுக்கு அலுப்பையோ ஏமாற்றத்தையோ தரவில்லை. ராமன் என்று வேண்டுமானாலும் என் நிமிடம் வேண்டுமானாலும் வரலாம் என்று எதிர்நோக்கி அவனுக்காக சிறந்த பழங்களையும் பூஜித்த புஷ்பங்களையும் தயாராக வைத்த வண்ணமே இருக்கிறாள். எங்கே ராமர் தான் உண்ணும் வேளையில் வந்து விடுவானோ என எண்ணி தன் உணவை துறக்கிறாள். உறங்கும் வேளையில் வந்துவிட்டு திரும்பி போய்விட்டால் என்ன செய்வது என்று அச்சப்பட்டு தன் உறக்கத்தையும் துறக்கிறாள். சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டு ராமரின் திருவுருவத்தை பற்றிய சிஷ்டியர்களிடம் கேட்டுக்கொண்டு அதே ஸ்மரணையாக தன் ஒவ்வொரு நொடியையும் கழிக்கிறாள் சபரி. அவளின் காத்திருப்பு வீண் போகவில்லை. ஊன் உறக்கம் தவிர்த்து புலன்களை அடக்கி ராமநாமத்தையே தியானம் செய்து சபரி சித்திர புருஷியாகிவிட்டார். அப்பேற்பட்ட சபரியை ஆரண்ய காண்டத்தில் ராமரும் லக்ஷ்மரும் சந்திக்கிறார்கள் என்று இராமாயணம் கூறுகிறது. கம்பராமாயணத்திலும் வால்மீகி ராமாயணத்திலும் சபரியை பற்றிய பாடல்கள் குறைவாக வந்தாலும் நிறைவாக கூறப்பட்டு இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தின் முடிவில் 74வது சர்க்கத்தில் ராமர் சபரி என்ற சபஸ்தியை பார்க்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒரு ஸ்லோகம், தௌ ச சிருஷ்டிவா ததா ஸ்திஸ்த சமுத்தாய கிருதாஞ்சலி ராமஸ்ய வாதௌ ஜாக்ரௌ லக்ஷ்மண்யஸ்த தீமத. சபரி ராமலக்ஷ்மரை பார்த்தவுடனே எழுந்து வந்து கைகூப்பி அவர்களுடைய பாதங்களை பற்றி வணங்கினாள் என்று வருகிறது. கம்பராமாயணத்தில் கம்பர் சபரி வழி கூறுகிறார். இருந்தனன் எந்தை நீ ஈண்டு எழுதுதி என்னும் தன்மை பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன. சபரி சொல்கிறாளாம், என் தந்தையே நீ இங்கே வரப்போகிறாய் என்று கேட்டு உன்னை எதிர்பார்த்து காத்திருந்தேன். நீ வந்து விட்டதால் இன்றுதான் என் தவம் பலித்தது, அதாவது என் புண்ணியம் பூத்தது என்று. அருந்தவத்து அரசி தன்னை அன்புற நோக்கி, எங்கள் வருந்து துயரம் தீர்த்தாய் அம்மனை வாகி என்றார். உடனே அருந்தவத்துக்கு ராணியான அவளை பார்த்து அன்போடு ராமன் சொன்னானாம், தாயே, வழிநடையால் ஏற்பட்ட கலப்பை உன் உபசரிப்பால் தீர்த்து விட்டாய், நீ வாழ்வாயாக. சபரி கொடுத்த பழங்களை உண்டு முடித்த பின் ராமர் அவளிடம் மதங்க முனிவரை பற்றியும் அவரது சீடர்கள் குறித்தும் நிறைய அருமை பெருமைகளை கேள்வியுற்று இருக்கிறேன். அவர் ஆசிரமத்தில் இத்தனை காலம் சேவை செய்ய புண்ணியம் கிடைத்த தாயே, அவற்றை எல்லாம் எனக்கு நேரில் காண்பிப்பாயாக என கேட்கிறார். ஆஹா, பிறர்க்கரிய பேறு அல்லவா எனக்கு என்று பணிவுடன் கூறி தன்னுடன் அழைத்து செல்கிறாள் சபரி.
இதோ இருக்கிறதே 7 கிணறுகள். இவை மதங்க முனியின் சிஷ்யர்களால் ஏற்படுத்தப்பட்டவை. வயதான காலத்தில் 7 சமுத்திரங்களிடம் போய் ஸ்நானம் செய்ய முடியவில்லை என 7 சமுத்திரத்தையும் கிணற்றில் கொண்டு வந்து வைத்து கொண்டார். ஒன்றின் பால், மற்றொன்றில் சுத்த ஜலம், அடுத்ததில் நெய், பிரிதொன்றில் கரும்புச்சாறு என இருக்கிறது. இவர்கள் செய்த ஹோமத்தின் அக்னி இன்னும் அணையாமல் இருக்கிறது பாருங்கள் என காண்பித்தாள். ராமரும் லக்ஷ்மரும் மகிழ்ந்து அவற்றை வணங்கினர். சபரி மேலும் அவர்களுக்கு சுக்ரீவன் இருக்கும் ரிஷ்யமுக பர்வதத்திற்கு போகும் வழியையும் இயம்புகிறார். ஆசிரமத்தில் வாழ்ந்த வேட்டுவ பெண்ணிற்கு புவியில் ஞானம் இருந்தது ஆச்சரியமான விஷயமே. அவளின் வழிகாட்டுதலின் பேரில் தான் ராமலக்குவர் சுக்ரீவன் இருப்பிடம் சென்று அவன் உதவியை நாடுகின்றனர். பின் சபரி ராமனிடம், ஐயனே, உன்னை கண்டும் பூஜித்தும் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இனி எனக்கு இப்பிறவி போதும். தயை கூர்ந்து உன் முன்னாலே உன்னை தரிசித்த மகிழ்வுடன் இப்பிறவியை முடித்து கொண்டு என் குருநாதர் இருக்கும் லோகத்திற்கு போக அனுமதி அளிப்பீராக என்று வேண்டுகிறார். ராமரும் அப்படியே செய்தாயே என்றதும் அக்னியை மூட்டி அதில் விகுந்து தன் பிறவி ததைகளை அறுக்கிறாள் சபரி. பின் ராமரின் கண்முன்னே திவ்ய தேசத்துடன் சொர்க்கலோகம் சென்று மோட்சம் அடைகிறாள் என்று ராமாயணம் குறிப்பிடுகிறது. யோகம், தபஸ் போன்றவற்றை செய்து மந்திரங்களையும் வேதங்களையும் ஓதி ஞானம் பெற்ற முனிவர்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் மாத்திரம்தான் இப்பலன் கிட்டும். வேதங்களை படிக்காத, யோகங்கள் செய்திராத ஒரு எளிய வேட்டுவ பெண்ணிற்கு இப்பேறு எப்படி கிட்டியது? மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சபரி எதையும் செய்யவில்லை. பிற மகரிஷிகள் துவேஷ்வத்தையும் கண்டு மனம் தளரவில்லை. ஸ்திரீ தர்மத்தின்படி தன்னால் செய்ய முடிந்தவற்றை எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி செய்து முடித்தவள் சபரி. ஊன் உறக்கம் தவிர்த்து ராமனுக்காக ராமநாமத்தையே ஜபித்து கொண்டு தபஸ்வியை போல வாழ்ந்தவள் என்பதாலே அவளுக்கு மோட்சம் கிட்டியது. இங்கே சபரிக்கு ராமபிரான் மோட்சம் கொடுக்கவில்லை. சபரி மோட்சம் அடைவதற்கு ராமபிரான் சாட்சியாயிருந்தார் என்பதே சரி. அதனாலேதான் அவள் கேட்காமலேயே, ராமபிரான் கொடுக்காமலேயே மோட்சம் தானாகவே வந்தது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.